இந்த நீர் நெல்லிக்காய் எப்படி பண்ணுறதுன்றது எனக்கு வந்து என்னோடய சித்தி சுதா சித்தி கொரட்டூர் சொல்லி கொடுத்தா. நானும் ரொம்ப நாளாக பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபியாக இருந்தாலுமே நம்ம சேனலில் போடும்போது அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த ஹெல்தியான நீர் நெல்லிக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அப்பப்போ ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்தி. அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காவையும் பச்சை மிளகாவையும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அரைச்சிட்டு அது மோரில் கலந்து சாப்பிட்டாலுமே அதுவும் நல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த நீர் நெல்லிக்காவை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னா, நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எதுவுமே கிடையாது, சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் போட்டு சிம்பிளாக தயார் பண்ணுற இந்த நீர் நெல்லிக்காவை இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நீர் மோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அப்பப்போ ஒரு நெல்லிக்காய், டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்தின்ட்டு எல்லாருமே சொல்கிறா. பெரியவா சொல்லியிருக்கா, ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கு. ஸோ அது மாதிரி அப்பப்போ ஒரு நெல்லிக்காவும் சாப்பிட்லாம். இந்த ஊறின பச்சை மிளகாவும் நம்மளுக்கு மோர் சாதம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துட்டு அதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம நெல்லிக்காயை வந்து நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்கணும். பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி 1-2 கீறி போட்டுன்ட்டு நெல்லிக்காய் நல்லா அலம்பி துடைக்கலாம் தேவையில்லைன்னா நம்ம இதில் ஜலம் தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெல்லிக்காய், நான் வந்து ஒரு நெல்லிக்காய்க்கு 2 பச்சை மிளகா கணக்கு பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது முழுகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஜலம் விட்டுட்டு மூடிட்டு அப்படியே நம்ம ஒரு நாள் வெளியிலேயே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னா நம்மளுக்கு நீர் நெல்லிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடும்.